முடியும். ஏன்டா என்ன பார்த்தா விஐபி மாதிரி தெரியலடா உனக்கு. வேணா போய் ஹோஸ்டர்ஸ் கிட்ட பேசுங்க. ஹே, எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேரு டிஃபனி. எது டிஃபனா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி, நான் வெய்ஷன். நீங்கள் தான் கெரோக்கியோட ஹோஸ்டஸ் இல்லை? நீங்க இங்க லோக்கல் தானா? ஆமாங்க, லோக்கல் ராயபுரம் தான். கொஞ்சம் வருஷம் ஸ்டேட்ஸில் இருந்தேன், அதனால தான். சரி, இந்த பண்ணி இது சாரி பென்னி எப்படி பாருங்க. எவ்வளோ என்னப்போ இந்த ஆளுக்கு உங்ககிட்ட பேசணுமா? என்னப்போ என்ன வேணும்? உங்களுக்கு இந்த மாதிரியான கேமிங் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அதிரடியான மிஷன் தான் சந்திச்சிருக்கோம். இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா வின்ஸ்டனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். பம்னு ஒரு கிளப் இருக்குது, அங்கே தான் அவன் மேனேஜராக இருக்கான். அவன் இவன் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து இப்போது டாக் ஐஸ் கூட வந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது வந்து ஓகே, நான் வந்து அது என்னென்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய்ஷன் வந்து கிளம்புறாப்புல. இந்த மிஷனை நம்ம பார்ப்போம் வாங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களாம் யாரும் லைக்லாம் பண்ண மாட்டேறீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் இருக்கீங்க. கொஞ்சம் அதை பண்ணிடுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கேம் ப்ளே பார்ப்போம். நான் வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் உள்ளே போய்ப்பேன். இல்லை சார், இங்கே அனுமதி இல்லை. டாக் ஐஸ் தான் என்ன அனுப்பிச்சாரு. நான் போகணுமா இல்லை நீங்களே போய் சொல்கிறீங்க? ஓ, டாக் ஐஸா? ஓகே சார். சார் நீங்கள் போகலாம். சாரி சார், விஐபிஸ் மட்டும் தான் உள்ள போடும். உள்ளே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த சிட்டிலே ரொம்ப ஃபேமஸான கெரோக்கே ஸ்பாட் சார் இது. ஹோஸ்டர்ஸ் சொன்னால் தான் சார் உள்ள வர முடியும். ஏன்டா என்ன பார்த்தா விஐபி மாதிரி தெரியலடா உனக்கு. வேணா போய் ஹோஸ்டர்ஸ் கிட்ட பேசுங்க. இருறா, இப்போவே போய் அவளை கரெக்ட் பண்ணுறேன். ஹே, எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேரு டிஃபனி. எது டிஃபனா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி, நான் வெய்ஷன். நீங்கள் தான் கெரோக்கியோட ஹோஸ்டஸ் இல்லை? என்ன விஐபி ரூம்குள்ளே கொண்டு போக முடியுமா? கண்டிப்பா, வாங்க போலாம். உங்க ஆக்சென்ட் ரொம்ப நல்லா இருக்கே. நீங்க இங்க லோக்கல் தானா? ஆமாங்க, லோக்கல் ராயபுரம் தான். கொஞ்சம் வருஷம் ஸ்டேட்ஸில் இருந்தேன், அதனால தான். சரி, இந்த பண்ணி இது சாரி பென்னி எப்படி? பென்னியா? யார், நம்ம மேனேஜரா? ஆமாம், அந்த நாய் தான். ஐயோ, அவர் ரொம்ப நல்லவர். அவர் கரெக்டா எங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாரு. ஓகே ரைட்டு. இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து பாட்டு பாடணும். நம்ம இந்த பாட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த ஏரோ மார்க்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வருதுல்ல, அதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். இந்த பாட்டு பாடுறதுலாம் நம்ம முன்னாடி வந்து நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ எனக்கு கொஞ்சம் வளர்கிறதுக்கு இது ஈஸியாக தான் இருக்குது. அருமையாக பாடியிருக்கோம். இதில் வந்து நமக்கு 95% வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கேட்குறோம் விஐபி ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே போக சொன்னாங்க. ஸோ நம்ம வந்துட்டோம். இங்கே தான் நம்ம பென்னி இருக்காப்புல பார்ப்போம். யார் நீங்கள்? இங்கெல்லாம் வரக்கூடாது. நான் பென்னியை பார்க்கணும். பென்னி சார், இங்க பாருங்க. எவ்வளோ என்னப்போ இந்த ஆளுக்கு உங்ககிட்ட பேசணுமா? என்னப்போ என்ன வேணும்? என்ன பிரச்சனை? உன் பழைய நண்பர்கிட்ட இருந்து உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. வின்ஸ்டன் சூ. எப்போ வின்ஸ்டனோ? இது எனக்கு நல்ல ஐடியாவோ தோணலப்போ. நீ இங்கேருந்து கிளம்பு. அவன் சொன்னான் இதுக்கப்புறம் டாகேஸ் கிட்ட இருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அப்படியே வந்துச்சுனாலும் அவன் என்கிட்ட சொல்லுவான். நான் இவனுங்களை பர்சனலாக டீல் பண்ணிப்பேன். சொல்லியாச்சுல்ல, இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு. அவ்வளோதாங்க, ரகலைகள் ஆரம்பம். வாங்கடா, இப்போ போட்டு தாக்குவோம் எல்லாரையும். அவன் ஓடி போயிட்டான். இவனுக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் அவனை பிடிக்கணும். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஃபைட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கிளப் லைட்டிங்கும் அந்த பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்க அந்த மியூசிக்கு அதெல்லாமே வந்து ரொம்ப வந்து இயற்கையாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸே பாருங்கள், ஒரு சினிமேட்டிக் லெவலில் இருக்கும். அடி ஓடு, வாடா இங்கே படுக்கல வெறி ஆயிட்டாப்புல. ஓகே, இப்போ தூக்கி போடுவோம் கீழே. கீழே போக விட மாட்டேன். வாடா இங்கே வாடா, அது மேலே தூக்கி போடுவோம். போடு, ஸ்பீக்கருக்குள்ளே போ. டுமீல்
நேராக வந்து சண்டை போடுங்கடா. ஏன்டா பின்னாடியே வந்து மிதிக்கிறீங்க? நீ போடாதில்ல, தூக்கி போடாதில்ல. ஓகே, ஸ்பீக்கருக்குள்ளே போயாச்சு. டி ஸ்பியர்ரா, நீ வாடா இங்கே. நல்ல மீன் தொட்டியாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, போகல. என்னடா இது, இவ்வளோ தண்ணி இருக்குது அதில்? டிச்சாம்பர், வாடா இங்கே. உனக்கு மீன் தொட்டி இல்லை? இருக்குது. இதில் தூக்கி போடுவோம், வாடா. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. தூக்க அவனை. இப்போ போடா. இந்த மாதிரி நிஜமாக வந்து விழுந்தா நமக்கு தானடா அதிகமாக அடி விடுவோம். என்னடா இந்த கதவுக்குள்ளே இருக்கியா? வர்றா நீங்கள். ஓய் ஓடுறான் பாரு. அதடே தீரா அவனை. எஸ்கேப்பு பூட்டி. இவனே தூக்கி போட முடியுமா? சரி, அங்கே போனே அவனே பிடிச்சி அடிச்சிட்டான். ஓடுறான். ஜஸ்ட்டு மிஸ் ஆன உடனே வந்துடுறானே. பூட்டி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ரைட், பேக்கப் இருக்கானுங்களா டவுன் ஸ்டேர்ஸில்? ஓகே, எல்லோரையும் முடிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கடா இருக்கீங்க? அதான் வந்துட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே டேபிளு கீபிள்னு வச்சுருந்தாலும் நல்லா வசதியாக இருக்கும். உள்ள கையில் கத்தியை வச்சுருக்கான். எட்ரா கத்தியை எடுக்கிறேன்டா. கத்தி எடுக்கிறேன்டா. ஒரு கத்தி வச்சு கொடுத்துட்டு செம்மையாக இருக்கு. நல்லா நம்ம கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவில் வர மாதிரி கத்தி கிடச்சதுன்னா, பெரிய வால் மாதிரி கிடச்சதுன்னா, கட்டானா மாதிரி கிடச்சதுன்னா ஈஸியாக அடிக்கலாம். வெட்டி ஸ்லைஸ் போடலாம். யாரா நீ? டேய் நீ வா, நீ போ. இப்போ நீ வா. இவனை தூக்கி போடுறதுக்கு ஏதாவது இருக்கா? தள்ளி விட்டாண்டா நம்மள. கேமர்ஸ் விடக்கூடாது. கேமர்ஸ் ஒவ்வொருத்தனை பிடிச்சி காண்டியில் கொண்டு இடிப்போம். நீ வாடா. இதில் இடிக்கிறான் பாரு. பின்னாடி வந்து அடிக்காதீங்கன்னு இப்போ தானே சொன்னேன். விடு, நீ வாங்க. உன்னை தூக்கி போடாத இடம் இருக்கா? டே வாடா. என்னடா ஒருத்தனை பிடிச்சா ஒருத்தன் அடிக்கிறீங்க? பொறுமையாக வெயிட் பண்ணுங்கடா, ஒவ்வொருத்தனா வரேன்டா. பாத்ரூம்குள்ளே இடா போய் ஒழிஞ்சிருக்க? வரேன்டா. டே இதுக்குள்ளே தாங்க ஐஸ் இருக்காம. என்னடா பாத்ரூம்குள்ளேயும் அடியாள் இருக்கீங்களா? இந்த ஃபைட்டில் வந்து எனக்கு என்ன, இந்த பாத்ரூமில் போகிற சண்டை நல்லா இருக்குங்க. அது பாருங்க, அந்த கக்கூஸ் இருக்குது பாருங்க, அதுக்குள்ளே கொண்டு போய் முக்கிடலாம். படா உள்ள. நீ வாடா இங்கே. ஐயோ டே பாத்ரூமில் தூக்கி போடுறானுங்களே. இவனை புடி. உன்னையும் அந்த மூத்திர சந்துக்குள்ளே கொண்டு போய் அடிக்கிறேன் பாடுறா. ஐயோ வா. என்னடா இது இத்தனை தடவை தூக்கி போடுறான்? பாத்ரூம்குள்ளே கிடந்து உருள்றமே. வாங்க. விட மாட்டேன்டா. எல்லாரையும் தூக்கி பாத்ரூமில் தான் போட போகிறேன். வாங்க. ஓகே, இவனை இப்படி தான் அடித்தா அவனை வர இல்லை. இவனை பிடிப்போம். உள்ளே போ. குடி தண்ணி தாக்க எடுக்கும்ல. ஹைட்ரேஷனாக இருக்கும்டா. டீஹைட்ரேட் ஆகிரும் அப்புறம். வா, ஒரு செமங்க. டே மொட்டை நில்றா. என்ன ஓட்டம் பாருங்க, எடுத்தான் பாருங்க ஓட்டம். இந்த மாதிரி ஓடிட்டுருக்கேன். டேய் மொட்டை, நான் உன்னை கொல்ல போகிறதில்லடா, சொல்கிறத கேளு. எப்போ என்னப்பா வேணும் உனக்கு? வின்ஸ்டன் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறான்டா. வா. எப்போ டாக் ஐஸ் வந்தா நான் என்னப்பா பண்ணுறது? அது உன் பிரச்சனை இல்லை. சரிப்பா, கடவுள் தான் காப்பாற்றணும். இப்போ நான் போகலாமா? சரி மொட்டை, கிளம்பு. அவ்வளோதாங்க, மொட்டை வந்து ஒத்துக்க வச்சாச்சு. பம்பம் கிளப் இனிமேல் நீ எங்களுதுடா. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ரேமன் வந்து வர சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. போய் பார்ப்போம் என்னன்னு. வேஷன், நீங்கள் லேட்டு. எல்லாரும் கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நான் பார்த்து ஜாக்கிரதையாக தான் வர முடியும். உங்கள் கவர் எப்படி போயிட்டு? ஆமாம், என்ன மீன் பிடிக்க அனுப்பிச்சிங்க. சரி விடுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எது? நான் எப்படி இருக்கேனா?
ரேமன், நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது இதை பற்றி? இங்கே இவனுக்கு நடுவில் பெரிய சிவில் வாரே நடக்குது. விங்ஸ்டனும் டாகிஸை பற்றி நான் எல்லாமே ரிப்போர்ட்ஸில் அனுப்பிடுறேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்க ரேமன், நான் திரும்பி போகணும். ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, நான் யாருக்கா என் இருந்தாலும் வேலை சரி. தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் அதை நான் தாங்க பார்க்கணும். அப்போ பெண்ட்ரோ என்ன பண்ணுறாரு? பெண்ட்ரோ தாங்க அசைன் பண்ணாரு. ஆனால் அவர் உங்களை பற்றி கவலைப்படுறாங்களையும் நான் கவலைப்பட்டு தான் ஆகணும். புரியுதுங்களா? உங்களுக்கு உங்களோட பர்சனல் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் போலீஸ்காரனுங்க. நீங்கள் போலீஸ், ஆனால் நான் அண்டர் கவர் போலீஸ். இங்கே ரூல்ஸ் வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு எதாவது கவலை இருக்கா? சார், நீங்கள் ஒரு ஆஃபீஸர், என்ன மாதிரி. நம்ம ஒரே மாதிரி இல்லை, புரியுதா உங்களுக்கு? நான் கிளம்பலாமா? நான் கிளம்புறேன். கிளம்புங்க சார். ஓகே கேமர்ஸ், இந்த மாதிரியான கேமிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.